வெள்ளிக்கிழமை ஒரு கடவுள், சனிக்கிழமை ஒரு கடவுள், ஞாயிற்றுக்கிழமை ஒரு கடவுள், திங்கட்கிழமை ஒரு கடவுள். இப்படிதான் நம்ம வளர்ந்துருக்கோம். ஒரே அம்பாள் தான். ஒரு அம்பால ரேடியேஷனை கொடுத்தா செல்வத்தையும் அவளே கொடுப்பா, கல்வியையும் அவளே கொடுப்பா, ஞானத்தையும் அவளே கொடுப்பா, எல்லாத்தையும் அவளே கொடுப்பா. ஆனா அவளை பல்வேறுபட்ட விதத்துல கொடுக்கறதுக்கு பல்வேறுபட்ட விஷயம். அந்த ரேடியேஷன் வேற. நீ ஒரு ரேடியேஷன்ல நின்று நீ ஏன் பல ரேடியேஷனுக்கு மாறுற? புரியுதா? நீ வாழைன்னு ஒரு பரமேஸ்வரன் முடிச்சிட்டேன்னா அவதான் மகாலட்சுமி, அவதான் காளி. அவன் உனக்கு எந்த ரூட்ல எப்படி செய்யணுமோ அவதான் அந்த சேஞ்சஸ் உருவாக்குவா. நீங்க என்னன்னா நீங்க சேஞ்சஸ் உருவாக்கு. திங்கக்கிழமை காலபைரவர், திங்கக்கிழமை சிவனுக்கு, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு, புதன்கிழமை மீனாட்சி கும்பிடு, வியாழக்கிழமை குரு பகவானுக்கு சுண்டல் வாங்கி, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி, சுக்கரன்ட்ட போகணும், சனிக்கிழமை எள்ளு விளக்க தூக்கிட்டு சனீஸ்வரன், அஷ்டமின்னா காலபைரவரை சுற்றி வரணும், பூசணிக்காய் வரணும், தேங்காவில் போய் விளக்கம் போடணும் அப்படின்னு வச்சு. இப்ப ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு கடவுளை வச்சிருக்கீங்க. இப்ப இதுக்குள்ள இப்படி நீங்க எல்லாத்தையும் மனிதரா இருக்கிற ஒருத்தர் ஜாதகம் பார்த்தோ, ஒரு பஞ்சாங்கம் பார்த்தோ, ஒரு குருக்களோ எல்லாரும் சேர்ந்து உங்கள்கிட்ட வழி நடத்துறாங்க, சொல்றாங்க. ஜாதகம் பார்த்தவர் ஞானி கிடையாது, குருக்கள் ஞானி கிடையாது. குருக்கள் ஞானியா இருந்தா உங்க தட்டுல காசு வாங்க மாட்டாங்க. ஞானி வாங்க மாட்டோம், தட்டை நீக்க மாட்டோம். தட்டை நீட்டி நம்ம உங்கள்கிட்ட ஏதாச்சும் சொல்றோமா, ஒரு விஷயம் பண்றோமா? சொல்லுங்க. அப்ப அது காசுக்கான கிடையாது, அந்த நிலையிலே நீங்க இருக்க மாட்டீங்க. புரியுதா? அப்ப நீங்க ஞானத்துக்குரிய இருந்தீங்கன்னா 500 ரூபாய்க்காக உட்காந்துட்டு 5 மணி நேரம் ஜாதகத்தை பார்த்து பேசிட்டு கிடக்குங்க. வேற வடிவத்துக்குள்ள சொல்லி புரிய வச்சுட்டு போயிருங்க. புரியுதுங்களா? அப்ப ஒரு ஞானி பரிகாரத்தை வேற வடிவத்துக்குள்ள கொடுக்க நினைக்கிறான். அவன் என்னத்தை வச்சு கொடுக்க நினைக்கிறான்னா அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அதை கொடுக்க நினைக்கிறான்.